ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை டெலிகிராஃப் ஊடக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், ஈரான் மீது தரை வழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. பல்லாயிரக்கணக்கான குர்திஸ் போராளிகள் தாக்குதலை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில போடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். என்னென்னு சொன்னா, நான் நேற்று போட்ட காணொளியிலேயே சொல்லியிருந்தேன். நான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குர்திஸ் போராளிகளோட தொலைபேசியில கதைத்தார். சில பல விஷயங்கள் தரைவழி தாக்குதல்கள் சம்பந்தமாக அவர் கதைச்சார் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த செய்தியை முதலாக வெளியிட்டிருந்தது CNN, அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN. ஆனா டொனால்ட் ட்ரம்புக்கும் CNN-க்கும் ஒரு நாளுமே ஆகாது. எப்ப பார்த்தாலும் CNN பற்றி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறை சொல்லி கொண்டிருப்பார். பொய்யான செய்தி வெளியினம், பொய்யான செய்தி வெளியிடுற என்று சொல்லி. எங்கேயாவது ஊடக சந்திப்பில் CNN ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டா ட்ரம்ப் பதில் சொல்ல மாட்டார். இல்ல நெக்ஸ்ட் என்று சொல்லி அதை கடந்து போயிடுவார். என்னன்னு சொன்னா, CNN-க்கும் ட்ரம்புக்கும் ஆகவே ஆகாது. அப்படி இருந்த போதிலும் கூட நேற்று CNN செய்தி போட்டிருந்தது, குர்திஸ் போராளிகளை வைத்து தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிடுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி. சரி, அந்த கதை அப்படியே அடங்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபாக்ஸ் நியூஸ், அமெரிக்காவினுடைய மற்றொரு பிரபலமான ஊடகம் ஃபாக்ஸ் நியூஸ் அதே செய்தியை வெளியிட்டிருந்தது. குர்திஸ் போராளிகள் தாக்குதலை ஆரம்பிக்க போகிறார்கள் என்று சொல்லி. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரித்தானியாவினுடைய மிகவும் பிரபலமான ஊடகம் த டெலிகிராஃப் ஊடகம் அவர்கள் செய்தி போட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன, பல்லாயிரக்கணக்கான குர்திஸ் போராளிகள் தாக்குதலை தொடங்கி விட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில போடப்பட்டிருக்கிறது. நாளைக்கு பின்ன இந்த செய்தி பொய் என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நீங்க பக்கத்தில் பார்க்குறீங்க. ஏன்னு சொன்னா, இதுதான் எவிடன்ஸ். என்ன பிரச்சனை சொன்னா, வெள்ளை மாளிகை இதை மறுத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வெள்ளை மாளிகையில ஒரு பேச்சாளர் இருக்கிறார். அதாவது கரோலின் லீவிட் என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளுமே ஊடக சந்திப்புகளில் பார்த்திருப்பீங்கள். வெள்ளை மாளிகை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கிற தீர்மானங்கள் இதை ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஊடக தொடர்பாளர் கரோலின் லீவிட். இப்ப நீங்க படத்தில் பார்க்கிற இவா தான். இப்ப இவா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போட நேற்று நடத்தினவா. அப்ப ஊடகவியலாளர்கள் கேட்டது, இந்த மாதிரி நீங்கள் தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிட்டீங்களாமே குர்திஸ் போராளிகளை வச்சு, என்ன மாதிரி உண்மையா பொய்யா என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு அதை அடியோட மறுத்திருக்கிறார் கரோலின். என்ன சொல்லியிருக்காங்க சொன்னா, அப்படி எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் ஆரம்பிக்கல, அப்படியான ஐடியா எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குர்திஸ் போராளி தலைவர்களோட தொலைபேசியில் கதைச்சது உண்மைதான். அது சும்மா பொதுவாக பாதுகாப்பு சம்பந்தமாக, பொதுவான நிலவரங்கள் சம்பந்தமாகத்தான் கதைச்சினாங்களே ஒழிய மற்றபடி தரைவழி தாக்குதல் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கல் என்றதை அடியோட மறுத்திருக்கிறார் அவா. அதனுடைய அர்த்தம் வெள்ளை மாளிகை உத்தியோகபூர்வமாக இதை மறுத்திருக்கின்றுதான். ஆனால் டெலிகிராஃப் பத்திரிகை எப்படி செய்தி போட முடியும்? இதென்ன சும்மா சாதாரண செய்தியா? தரைவழி தாக்குதல் நடக்குது, ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாட்டில் இருந்து ஊடுருவி தாக்குதல் என்று சொன்னா சாதாரண விஷயம் இல்லை தானே. எனவே அவ்வளவு பெரிய ஒரு பொய்யான செய்தி எப்படி ஒரு ஊடகம் போட முடியுமா? போட முடியாது. சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிச்சுன்னு சொல்லி கணக்க பிரச்சனை உருவாக்க முடியும். அப்படி இருந்தும் கூட டெலிகிராஃப் பத்திரிகை எப்படி போட்டிருக்குன்னு சொன்னா, குர்திஸ்தான் இருக்குத்தானே, அதாவது உங்களுக்கு தெரியும் ஈரான் இருக்குது. ஈரானினுடைய ஒரு பக்கத்தில் ஈராக் இருக்குது. ஈரானினுடைய மேற்கு பக்கத்தில் தான் ஈராக் இருக்குது. ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு காலத்திலேயும் ஆகாதுன்றதும் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஈரானும் ஈராக்கும் கிட்டத்தட்ட அதனுடைய எல்லை இருக்குத்தானே, அந்த எல்லையினுடைய நீளம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, 1600 கிலோமீட்டர் நீளமான எல்லையை இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொள்கின்றன. ஆனால் ரெண்டு நாட்டுக்கும் ஒத்து வராது. இந்த ஈரானினுடைய மேற்கு பகுதியிலான ஈராக் இருக்குது, அந்த பகுதி முழுவதும் குர்திஸ்தான் என்று சொல்லி சொல்லப்படும். அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான் குர்திஸ் போராளிகள். அந்த வரலாறு எல்லாமே மிகப்பெரிய வரலாறு. தேவைப்பட்டால் நாங்கள் அடுத்தடுத்த காணொளிகளில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். இப்போ சுருக்கமாக சொல்ல போனா, ஈரான் ஈராக் ரெண்டு நாடுகளுக்கும் 1600 கிலோமீட்டர் நீளமான எல்லை இருக்குது. இந்த குர்திஸ் போராளிகள் ஈரானால பாதிக்கப்பட்டவர்கள். ஈரான் பல தடவை குர்திஸ் போராளிகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்குது. அதுல நிறைய குர்திஸ் போராளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. எனவே குர்திஸ் போராளிகள் சிம்பிளாகவே ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு சம்மதம் சொல்வார்கள் என்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனவே அமெரிக்க ஜனாதிபதி கேட்ட உடனே அவர்கள் உடனடியாகவே ஓகே சொன்னதாக, தங்களுடைய போராளிகளை வச்சு தரைவழி தாக்குதல் நடத்துறதுக்கு குர்திஸ் நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது.
இதை வந்து குர்திஸில் வந்து ஒரு எதிர்க்கட்சி இருக்குன்னு தானே, என்னென்னு சொன்னால் அங்கே வந்து 2 பிரதானமான கட்சிகள் இருக்குது. ஒன்று ஆளுங்கட்சி, மற்றது வந்து எதிர்க்கட்சி. அப்போ எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்னு சொல்லி அந்த கண்ணுக்குள்ளே எண்ணெய் விட்டு தேர்றன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி எண்ணெய் விட்டு பார்த்து கொண்டு பின்னும் ஆளுங்கட்சி என்ன செய்யுதுன்னு சொல்லி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு விஷயம் தெரிய வந்துட்டுது, இந்த மாதிரி குர்திஸ் போராளிகள் வந்து சண்டையில் இறங்கிட்டோம்னு சொல்லி. அந்த எதிர்க்கட்சி பிரமுகர்கள் இங்கே இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய டெலிகிராஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஏற்கனவே அங்கே சண்டே ஆரம்பிச்சிட்டு சொல்லி, இதன் மூலம் தான் தங்களுக்கு தெரிய வந்தது சொல்லி டெலிகிராஃபில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதை வந்து வெள்ளை மாளிகை மறுத்திருக்கிறது. இருந்தாலும் இதை வந்து நிறைய நாளைக்கு மூடி வைக்க முடியாது. இது உண்மையா பொய்யான்றது அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கு பின்னால் நிறைய கேள்விகளும் இருக்குது. ஏன் அமெரிக்க படைகளும் இஸ்ரேலிய படைகளும் தாங்கள் தரை வழியாக இறங்காமல் எதற்காக குர்திஸ் போராளிகளை வச்சு இந்த தாக்குதலை நடத்தணும் என்ற கேள்வியும் இங்கே இருக்குது. அதே நேரம் தரை வழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்தாமல் ஈரானில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது. இப்போ அமெரிக்காவினுடைய எதிர்பார்ப்பும் இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பும் வந்து ஈரானில் வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் என்று தானே. அதுக்கு தரைவழி தாக்குதல் நடத்தாமல் ஒருபோதுமே வானத்திலிருந்து குண்டுகள் போடுறதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியவே முடியாது என்று சொல்லி ஏற்கனவே இராணுவ வல்லுநர்கள் கணிச்சு சொல்லியாச்சு. அதனால இந்த தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சிருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. எனவே இன்னும் சில மணி நேரங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம், உண்மை என்னன்றது தெரிய வரும். வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் சொன்ன இன்னும் ஒரு கருத்தொன்று மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த கருத்துக்கு ஈரான் உடனடியாகவே கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன கருத்து என்று சொன்னால், நேற்று ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி, ஈரானுக்கு மேலே ஏன் தாக்குதல் நடத்துறீங்கள், என்ன பிரச்சனை, என்ன தேவை வந்தது, அமெரிக்கா எதுக்கு இவ்வளோ படைகளை கொண்டாங்க குவிச்சு ஈரானை எதுக்கு அடிச்சு கொண்டுக்கிறீங்க என்று கேட்ட கேள்விக்கு இதே கேள்வி 2-3 நாளைக்கு முதலும் கேட்கப்பட்டது, ஒழுங்கான பதில் சொல்லல என்று சொல்லி நேற்று திரும்பவும் கேட்கப்பட்டது. அதுக்கு வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதாவது ஈரான் வந்து அமெரிக்காவை தாக்கும், அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டை தாக்கும், அதாவது அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தாக்க போதுன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்ததாம், ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு ஃபீல் பண்ண வராம். அதனால தான் இந்த தாக்குதலை நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் என்று சொல்லி வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து என்ன குழந்தை பிள்ளைகள் கேட்கிற மாதிரி கிடக்குது, இப்படி சொல்லலாமா? ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது, அதனால தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்லி. இப்போ ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போதுன்னு சொல்லி புலனாய்வு அறிக்கைகள் எங்களுக்கு கிடைச்சது என்று சொன்னால் அது நியாயம். அல்லது ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு படை குவிப்பு செய்யுது, அந்தந்த இடங்களில் கொண்டு வந்து படைகளை குவிக்குதுன்னு சொல்லி அறிக்கை கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அது நியாயம். அதை விட்டுட்டு ஃபீலிங்காக இருக்குன்னு சொன்னால் என்ன கதை இது? இது நம்பக்கூடிய கதையா இது? இந்த நாங்கள் ஊரில் சொல்லுவோமே மூக்கு சாத்திரம் பார்க்குறேன்னு சொல்லி, அதே மாதிரி ட்ரம்ப் மூக்கு சாத்திரம் பார்த்தவரா? எனவே அந்த கருத்துக்கு வந்து உடனடியாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒரு நாட்டுக்கு மேலே இன்னும் ஒரு நாடு வந்து சர்வதேச சட்டங்களை மீறி வந்து தாக்குதல் நடத்துறீங்கள், அதுக்கு கேட்டால் ஃபீலிங்ன்றீங்கள், இது என்ன கதை இது என்று சொல்லி ஈரான் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு தடவை அமெரிக்கா காரணம் சொல்வதில் பிழை விட்டிருக்கிறது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2-3 தரம் கேட்டாச்சு, இதுவரைக்கும் உருப்படியான காரணத்தை அமெரிக்கா சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானினுடைய தாக்குதல் திறன் குறைந்து வருவதாக மேற்கத்திய இராணுவ ஆய்வாளர்களை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் வந்து செய்தி வழியாக இருக்கிறது. அதாவது என்னென்னு சொன்னால், இந்த ஈரான் வந்து எதிர்த்து தாக்குதல் நடத்தும் தானே, பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுந்தானே, அந்த ஏவுற அந்த ரேசியோன்னு சொல்லுவோம், அது வந்து குறைஞ்சொண்டு வருது என்று சொல்லி, ஒன்றில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முடிஞ்சு கொண்டு போகுதா அல்லது ஏவ முடியாத ஒரு நிலைமையில் இருக்குதா? ஏன்னு சொன்னால் அந்த லான்ச்சிங் பேட்னு சொல்லுவோம், சும்மா கண்ட இடத்துல வச்சு கொண்டு அடிக்க முடியுமா? இல்லை தானே, அந்தந்த இடத்துல வச்சு தான் அடிக்க முடியும். அதைத்தான் லான்ச்சிங் பேட் என்று சொல்லுவோம். அந்தந்த இடங்கள் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்குதல் நடத்தியதன் காரணமாக அவர்களால் ஏவ முடியாமல் இருக்கா, அல்லது வந்து ஸ்டாக் வந்து குறைஞ்சு கொண்டு போகுதா, என்ன ஏதுன்னு தெரியல, அல்லது தந்திரோபாய ரீதியாக எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் வந்து பதுக்கி வச்சுட்டு அமைதியாக இருக்கிறார்களா என்னன்னு தெரியல. இந்த 3 காரணங்களில் எந்த காரணம் என்று தெரியல. ஆனால் கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானால் ஏவப்படுகின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களினுடைய அந்த ரேஷியோ வந்து குறைஞ்சொண்டு போவதாக ஆங்கில ஊடகங்களில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து நேற்று புதன்கிழமை இரவு முழுவதும் தலைநகர் தெஹ்ரானையும் அதனை சூழ இருக்கிற பகுதிகளையும் இலக்கு வைத்து மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க போர் விமானங்களும் இஸ்ரேலிய போர் விமானங்களும் இணைந்து மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியதாகவும், இரவு முழுவதும் கடும் வெடியோசை சத்தங்கள் கேட்டுக்கொண்டதாகவும் ஈரானிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன.
நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். உண்மையில ஈரான் மீது தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்றது ஒரு பரபரப்பாகவே இருக்கிறது. அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அது தெரிய வந்துடும். எனவே மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.